சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் உணவின்றி தவித்த மக்களுக்கு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் நிவாரண உதவிகள் வழங்கின. சென்னை புளியந்தோப்பில் ராமசாமி தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்டோர் உணவின்றி தவித்து வந்தனர். தொடர் மழையால் அவர்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். நீங்க தான் உங்களுடைய முஸ்லிம்கள் தான் நிறைய தான தர்மங்கள் இந்த பிளாக்ல இந்த தெருவில் வந்து செய்யறது கூட உங்களை அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி, பால், அரிசி, சாப்பாடு, பிரெட், பிஸ்கட், சகல விதமான பொருட்களும் முஸ்லிம்களுடைய ஆர்கனைசேஷன்ல தான் இங்க இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது. வேற யாரும் வரவே இல்லை. நான் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தோம் சார். நான் புளியந்தோப்பில் கேஎம் கார்டுன்ற ஒரு கிராமத்தில் வசிக்கிறேன். என் பேர் துரைக்கண்ணன். எங்கள் இடத்துல இது வரைக்கும் காண முடியாத வரலாறு காண முடியாத ஒரு இடத்துல இந்த மாதிரி தண்ணி வந்துடுச்சு, நிறையா வந்துடுச்சு. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு. நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே செட் பண்ணி போயிட்டு தொடர்ந்து 3 நாள் இந்த மழையின் காரணம் தொடர்ந்து 3 நாளுக்கு மேலேயே இருக்கிறோம். நாங்கள் வரப்போடும்போது எங்களுக்கு தண்ணியெல்லாம் கிடைக்கல. உணவுக்கு வெளியே போக முடியல. ஏன்னா மொழிவிடணும் என்னுடைய அது ஹைட்டுக்கே நான் முயலும் பொழுது அந்த அளவுக்கு நான் தண்ணிக்கெலாம் வெளியே போக முடியல. ஆனால் உணவு கொடுப்பதற்கு வந்து எங்களை பார்க்கறதுக்கு இங்கே யாருமே வரல. இந்த பொதுவான மக்களுக்கு அரசியல் கட்சிங்க எந்த கட்சி சார்ந்தாலும் யாரும் வந்து பார்க்கல. ஆனால் இந்த முஸ்லீம் மக்களுங்க எத்தனை மக்கள் இருக்கீங்க? ஒரு நாங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இப்போ நாங்கள் உள்ளது. அந்த ஏரியாவில் 4000 பேர் இப்போ எல்லாம் மேலே தான் இருக்கும். வந்து கீழே இருக்க முடியல. மேலே தான் இருக்க தண்ணி வசதி கிடையாது. தண்ணியை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு சில உணவு பொருள் எடுத்துட்டு டியூப் வச்சு லாரி டியூப் ரோட் பண்ணி காற்று ஓரம் பண்ணி அதில் மேலே போட்டு இவங்க நடந்துக்கிட்டு வராங்க சார். அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா. நடந்து வந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. மேலே ஏறல தள்ளிக்கிட்டு வந்து அவங்க வேலை கொடுக்குறாங்க. கொடுக்க பண்ணுங்க, ஐயா வெயிட் பண்ணுங்க, திந்துச்சு மறுபடியும் வரும். ஒரு 10 நிமிஷம் வந்துடும். இப்ப தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு சார். இருக்கு பறைசாற்றி இருப்பது அப்படிங்கிறதுக்குல அதுக்குள்ளபடியே நம்ம நடி சொல்லுவோம். இந்த நாள் குறிப்பாக இன்றைய தினம் இருக்குல்ல, இது ஒரு வித்தியாசமான தினம். காரணம் இன்னைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். ஒவ்வொரு ஆண்டும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மழை வெள்ள பாதிப்புகள் மதங்களை கடந்து மனிதநேயத்தை எப்படி கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி பார்த்தசாரி கோயிலுக்குள்ள குல்லாவை போட்ட இஸ்லாமியர்கள் உணவுப் பொட்டல்களையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களுக்குள் இந்து சகோதரர்கள் தங்க வைக்கப்பட்டு உணவு அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதி மதங்களை உடைத்தெறிந்த ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது இன்னைக்கு இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. டி நகர்ல ஒரு குடும்பம், முதியவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரு, இந்து குடும்பம் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தண்ணி வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து யூஎஸ்ல வெளிநாட்டுல இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு ட்ரை பண்றாங்க. ஆனா யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களோட தொடர்பே இல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அந்த ஏரியால இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்பினர் அவங்கள பார்த்து அவங்கள மீட் எடுக்கிறதுக்காகவும் நிவாரண பொருள் கொடுக்கறதுக்காகவும் அவங்கள பார்த்திருக்காங்க. இவங்க மத்த எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த சாப்பிடுற பழக்கம் இல்லைன்றனால இவங்களுக்காக ஸ்பெஷலா பிரெட், பால் எல்லாம் கொடுத்து இவங்களை கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் போய் பார்த்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வந்துருங்க, வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் வந்து, நான் இங்க இருந்து வரமாட்டேன், என்னுடைய மக்கள் எல்லாம் இங்க கூட இருக்காங்க, நான் முஸ்லிம்ஸ்களா இருந்தாலும் வந்து எனக்கு நான் பிரியாணி சாப்பிடுற பழக்கம் இல்லை அப்படின்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக வந்து உதவி செஞ்சிருக்காங்க, நான் இங்க இருந்து வரமாட்டேன். அதாவது வந்து சில தினங்களுக்கு முன்னாடி பெரிய மழை வந்தனால தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாகாணத்துல வந்து மழையினால மக்கள் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து முஸ்லிம்களும் பல நபர்கள் வந்து இந்த களம் இறங்கி இந்த இடத்துல வந்து உதவி செய்யறாங்க. இந்த இடம் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வந்து பல்வேறா பிரிஞ்சு முஸ்லிம்கள் உதவி செய்யறாங்க. ஏன் இவங்க இப்படி உதவி செய்யறாங்க, என்ன காரணம்? அவங்க வீட்லயும் வெள்ளம் பூந்துச்சு. வெள்ளம் பூந்த நபர்களும் வந்து இந்த களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. என்ன காரணத்துக்காக முஸ்லிம்கள் இந்த பணியை செய்யறாங்க? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும். ஏன் இந்த பாய்மாருங்க மட்டும் எல்லாம் ரோட்ல வந்து இறங்குறாங்க, வீடு வீடா போறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, என்ன காரணத்துக்கு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா இறைவன், அதாவது வந்து கேளுங்க, இறைவன் வந்து அதாவது வந்து நம்மளை படைச்ச இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அவன் தான் நம்மளை இந்த உலகத்துல படைத்தான். இறைவன் வந்து இந்த இறுதி வேதம் குரான், அதாவது வந்து முஸ்லிம்கள் பின்பற்றுறாங்கல்ல,
இந்த குர்ஆன் சொல்லக்கூடியதான் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த குர்ஆன்ல இறைவன் சொல்றான், என்ன சொல்றான், இந்த குர்ஆனை வந்து முகமது நபின்ற ஒரு தூதருக்கு வந்து இந்த குர்ஆனை வழங்கி மக்கள்கிட்ட போய் போதனை செய்யுங்க, மக்கள் அனைவரையும் இறைவன் ஒருவனை வணங்க சொல்லி அவங்கள்ட்ட வந்து போதனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்க அண்டை வீட்டுக்காரர், உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பசித்திருக்க நீங்க மட்டும் வயிறார உண்ணுங்கன்னா நீங்க ஒரு முஸ்லீமே கிடையாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பசிச்சு இருந்தா நீங்க சாப்பிடக்கூடாது. உங்க வீட்டுல சாப்பிடுறீங்க, அந்த வீட்டுக்காரனுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க. அப்படின்னாதான் Islam, Shafiullah, Habibullah, Nabiullah, Rasulullah, Khalilullah, the friend of Allah, Ya Rasulullah, Shafiullah, Habibullah, Rasulullah, Khalilullah, the friend of Allah, Rasulullah, Shafiullah.